ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நார்த்தங்காய் பிக்கிள் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி நார்த்தங்காய் வாங்கி நான் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி உப்பு போட்டு நல்லா ஒரு 4 நாள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நான் வந்து டெய்லி வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அப்போனா தான் ஒரு 4 நாள் வந்து இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் காய வச்சு எடுத்தால் தான் இந்த பதத்துக்கு வரும். நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வந்து நீங்கள் வந்து சில்லி பவுடர் அதை வந்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அந்த சில்லி பவுடரை போட்டு வெறும் தனி மிளகாத்தூள் ஓகேங்களா, அதை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 5 or 10 minutes வந்து நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நல்லா வந்து நான் பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இது எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா வறுத்து நீங்கள் வந்து தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அரைச்சி வச்சுக்கிட்டா தான் அந்த மசாலாவில் போட்டால் நல்லாயிருக்கும் ஊறுகாயில். இப்போ வந்து அதே வந்து மண் சட்டியில் நான் எடுத்து ஒரு சுத்தமான வந்து நல்லெண்ணெயில் தான் இதை வந்து நீங்கள் தாளிக்கணும். ஏன்னா அது வந்து அப்போ நான் நல்லெண்ணெயில் நீங்கள் தாளிச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் நான் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகா அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த வரமிளகாவோட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடுகோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து அந்த மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன்ல, அந்த நார்த்தங்காவை எடுத்து அந்த எண்ணெயில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூளோட அந்த எண்ணெயில் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா வந்து அப்போனா தான் அந்த மிளகாத்தூள் வந்து அந்த நார்த்தங்காவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல வெந்தயமும் கடுகும், அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய நீங்கள் போட்டிக்கிட்டிங்கன்னா கசப்புத்தன்மை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதனால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வெந்தயம்லாம் போட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கெட்டு போகாமலும் இருக்கும் ரொம்ப நாளைக்கு. ஏன்னா நம்ம நல்லெண்ணெயில் வறுக்கிறதுக்கு அதுக்கும் நீங்கள் வந்து நம்ம வெந்தயம்லாம் எதுக்கு போடுறோன்னா ரொம்ப கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து நீங்கள் வந்து தூவி விட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா பெருங்காயத்தூளை நம்ம எதுக்கு போடுறோன்னா அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குன்றதுக்காக தான். இந்த மாதிரி அதையும் நீங்கள் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சின்ன கண்டெய்னர் இருக்கும்ல, அதில் நீங்கள் வந்து இந்த ஊறுகாய் நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ தேவையோ உங்களுக்கு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.